மீண்டும் பிறக்கும் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோயிலில் 1953ஆம் ஆண்டு பிறந்தவர் பாக்யராஜ். தற்போது அவருக்கு வயது 73. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் இன்று பிரிந்துள்ளது. துக்க வீட்டில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அரங்கேறி இருப்பது பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். சரண்யா பாரிஜாதம் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தையும் பாக்யராஜ் அவர்கள்தான் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்திற்கு பிறகு சரண்யாவிற்கு ஏற்பட்ட காதல் தோல்வியால் 3 முறை தற்கொலைக்கு முயற்சியும் செய்தார். அதன் பிறகு பல வருடங்களாக சினிமா பக்கமே எட்டி பார்க்காமல் இருந்தார் சரண்யா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பேட்டி ஒன்று அளித்திருந்த சரண்யா தனக்கு ஒரு ஆண் குழந்தை இருப்பதாக கூறியிருந்தார். சரண்யாவிற்கு எப்போது திருமணமானது இல்லது ரகசியம் திருமணமானதா, அவரது கணவர் யார் என்ற தகவல் பற்றி சமூக வலைதளங்களில் எந்த தகவலும் இல்லை. பாக்யராஜ் அவர்களின் மகனான சாந்தனு தன்னுடைய சிறுவயது தோழியான கீர்த்தனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் 2015இல் நடந்தது. இவர்களுக்கு திருமணமாகி 10 வருடங்களுக்கு மேலான நிலையில் இன்னும் குழந்தை இல்லையா என்று இவர்களை பார்த்து கேட்காத ஆட்களே கிடையாது. 10 வருடங்களாக இருவரும் ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரு குழந்தையாவது பெற்றுக்கொள்ளலாமே என்று இவர்களுக்கு அட்வைஸ் சொல்லாத ஆளும் இல்லை. இதனை பற்றி கீகியும் சாந்தனுவும் பல சமூக வலைதளங்களில் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தனர். தற்போது கீகி கர்ப்பமாக இருப்பதாக சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் உலா வருகிறது. பாக்யராஜ் அவர்கள் காலமான இந்த சூழ்நிலையில் கீகி கர்ப்பமாக இருப்பது பலரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாக்யராஜ் அவர்கள் மீண்டும் தன்னுடைய மகன் சாந்தனுவிற்கு குழந்தையாக வந்து பிறக்கப் போகிறார் என்ற கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது.